அவ்வளோ பெரிய அருளாளன், அடியார்கள் மீது அவ்வளோ பாசம் கொண்டவன், அன்பு கொண்டவன். நீ எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறதுக்கு நான் தயார், ஷிர்க் வச்சா மன்னிக்க மாட்டேன்ட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத ஏனைய பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்க மட்டும் மன்னிக்க மாட்டேன்ட்டான். மன்னிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உலகத்துல வாழும் போதே திருந்தி, யா அல்லாஹ் நான் ஷிர்க் பண்ணிட்டேன், உனக்கு இணை கற்பித்து விட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்டா அப்ப அல்லாஹ் மன்னிப்பான். பாவ மன்னிப்பு கேட்காம மன்னித்து விட்டால், ஒரு அடியான் இணை வைத்தலில் ஈடுபடுகிறான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறான், ஆனா அந்த ஷிர்க்கில் இருந்து அவன் திருந்தி வரவில்லை, மீளவில்லை, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னான், அவனுக்கு மன்னிப்பே இல்லைன்ட்டான். மன்னிப்பே கிடையாது. மறுமையில ஏனைய தவறுகள் குற்றங்கள் செய்தவர்களை கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால் கூட. ஆனால் இணை வைத்தலை பொறுத்தவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்ட்டான். இறைவன் திருக்குரான் வாயிலாக தன் தூதர் மூலமா மன்னிக்கவே மாட்டேன் டிக்ளேர் பண்ண ஒரு பாவம் உலகத்தில் இருக்குன்னா ஷிர்க் என்கிற இந்த பாவம் மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வின் ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற தலைப்பில் தொடராக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் அல்லாஹ்விற்கு எந்த இணையும் இல்லை, அல்லாஹ்வை போல் யாரும் இல்லை என்று முஸ்லிம்கள் உறுதியாக நம்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை, இணை வைத்தல் என்கிற பாவத்தை கடுமையாக வெறுக்கின்றான். அது பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கும் செயல் என்று திருக்குரான் வாயிலாக எச்சரிக்கை செய்கிறான் என்று இந்த இணை வைப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஷிர்க் என்கிற இந்த பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு கடுமையான ஒரு பாவமாக பார்க்கிறான் என்பது தொடர்பான வசனங்கள், ஹதீஸுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இணை வைப்பு ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பை கூட பெற இயலாது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அந்த மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவராக இருக்கணும். அவருடைய உள்ளத்திலோ செயல்பாட்டிலோ இணை வைத்தல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ள மன்னிப்பை அவர் பெறுவார் என்ற ஹதீஸ் வரையிலையும் நேற்று நாம் பார்த்துருந்தோம். அது மாதிரி இன்னும் அது தொடர்பாக ஒரு சில செய்திகள் இருக்குது. புகாரியில் 2388வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, குன்தும் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வோட நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உஹது மலை எதிரில் வருகிறது. ரசூலுல்லாஹ் அந்த உஹது மலையை பார்த்த உடனே அபூதர் அவர்களிடத்தில் நபியல் நாயகம் சொல்கிறாங்க, அபூதர் அவர்களே, இந்த மலையளவு எனக்கு தங்கம் சொந்தமாக இருந்தால் கூட அதை நான் ஏன் வீட்டில் வைத்துட்டு இருக்க வேண்டும் என்று நான் விரும்ப மாட்டேன். ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுத்துருவேன். உஹது மலை அளவுக்கு, உஹது மலை எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய மலை, உம்ராவுக்கு போனவங்க பார்த்துருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்துருப்பார்கள். அந்த மலைக்கு அருகாமையில் அல்லது அந்த மலை பார்வைக்கு தெரியும்படியாக நபியல் நாயகம் அவர்களும் அபூதர் அவர்களும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலையை பார்த்து அபூதர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அபூதர் அவர்களே, இந்த உஹது மலை அளவுக்கு என்ற தங்கம் இருந்தாலும் சரி நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப மாட்டேன். எல்லா ஏழை எளிய மக்களுக்கு 3 நாள் கூட என் வீட்டில் தங்காது. உடனடியாக ஏழை எளிய மக்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு அதை நான் கொடுத்து விடுவேன். எனக்குன்னு நான் ஒதுக்குறதா இருந்தால் என்னுடைய கடனுக்குன்னு ஒரு தீனார் நான் எடுத்துக்குவேன். கடன் நிறைவேற்றணும். கடன் உள்ள நிலையில் மரணித்து விடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல. கடனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய தீனாரை தவிர வேறு எதனையும் நான் வைத்துக்கொள்ள மாட்டேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிட்டே போகிறாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு இடத்துல நபியல் நாயகம் அவர்கள் அபூதர் அவர்கள் இருக்க சொல்கிறாங்க. அபூதர் அவர்களே, மக்கானக், இங்கே இருங்க, இந்த வர்றேன் அப்படின்னு ஒரு இடத்தில் அவர்களை அமர வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் போகிறாங்க. போகும்போது நபியல் நாயகம் அபூதர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, லா தபுரஹ் ஹத்தா ஆத்தியக்க, நான் வர்ற வரையும் இடத்த விட்டு நகராதீங்க, இந்த வந்துடுறேன், வர்ற வரையும் இடத்த விட்டு போயிடாதீங்கிறாங்க. வர்ற வரையும் இருங்க, நான் வர்ற வரையும் இடத்த விட்டு நகராதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டாங்க. அபூதர் அவங்க ரசூலாவே பார்க்குறாங்க. கண் பார்வையை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் தூரமாக மறைஞ்சிட்டாங்க. அது வரையும் ரசூலாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிறிது நேரம் ஆனது.
அல்லாஹ்வின் தூதர் போன பகுதியிலிருந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் எந்த பகுதியில் மறைஞ்சார்களோ அந்த பகுதியிலிருந்து பயங்கரமான சத்தம், கடுமையான சத்தம். அபூதர் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்களே அபூதர் அவங்க தான். தானும் ரசூலுல்லாவும் சென்ற பொழுது நடந்த தம்முடைய அனுபவத்தை தான் சொல்லுகிறார்கள். அதான் இந்த ஹதீஸு. அபூதர் அவங்க சொல்கிறாங்க, அந்த சப்தத்தை கேட்டு எனக்கு கடும் பயம் ஏற்பட்டு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பயங்கரமான சப்தமாக இருக்கேன் அப்படின்னு எழுந்துட்டேன். எழுந்து அங்கே போய் பார்க்கலாம் ரசூலுல்லாவுக்கு என்ன, அவங்க கவலைப்படலாம் என்னன்னா ரசூலுல்லாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேங்கிறதான். நமக்கு இது மாதிரி ஒரு 2-3 பேரோட போய் பயங்கரமான சப்தம் கட்டுச்சுன்னு வைங்க, ஆளை விட்றா, நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு கிளம்பிடுவோம். அவர் என்ன ஆனார் ஏதானார் அடுத்து ஃபோன் பண்ணி, அவனா ஃபோன் பண்ணால் பார்ப்போம், நாளைக்கு சந்திச்சா சலாம் சொல்லுவோம், இல்லையா துவா செய்வோம், அவ்வளவுதான். சலாம் துவா தான், சந்திச்சா சலாமும், இல்லையா அவருக்கு அவனுக்கு துவா செஞ்சுட்டு போயிடுவோம், இப்படி நாம் நினைப்போம். அபூதர் அவர்களுக்கு உள்ள கவலை என்ன, ரசூலுல்லாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்போ திடீர்னு சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பார்த்துருவோம்னு எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது அபூதர் அவங்க சொல்கிறாங்க, தக்கர்து கவுல ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் போகும்போது எனக்கு சொன்ன உத்தரவை நான் நினச்சி பார்த்தேன். லா தபுர ஹத்தா ஆத்தியக்க, நான் வர்ற வரையும் இடத்த விட்டு நகராதீங்கன்ட்டாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னது இயல்பாத்தான் சொன்னாங்க, அது ஒரு பெரிய அளவில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உத்தரவு அல்ல. ஆனால் அபூதர் அவங்க நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போகும்போது நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க, வர்ற வரையும் இடத்த விட்டு நகராதீங்க, இங்கேயே உட்காருங்க, அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் எழுந்து அங்கே போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டா, எழுந்து நகர்ந்து அந்த இடத்திற்கு நான் சென்று விட்டால் நபிகள் நாயகத்தின் உத்தரவை மீறியவனாக ஆகிவிடுவேனே, இப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. சஹாபாக்கள் பலர் அப்படி நினைத்தார். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அந்த வார்த்தையை நம்ம அவமதித்து விடக்கூடாது, நபியினுடைய அந்த சொல்லுக்கு நம்ம கட்டுப்படணும், இது அவமதிச்சதாக ஆயிருமோன்னு ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்தது, ஒரு கூடுதலான எண்ணம் அவர்களுக்கு இருந்தது, அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு. அப்போ அபூதர் அவங்க சொல்கிறாங்க, எழுந்து போய் பார்த்துட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் மீறியவனாக ஆகிவிடுவேனே, மனசை இரும்பாக்கி அங்கேயே உட்காந்துட்டேன், என்ன ஆனாலும் சரி உட்காந்துருவோம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே, நான் உட்காந்துட்டேன். சிறிது நேரம் கழிந்தது, அல்லாஹ்வின் தூதர் வந்தாங்க, எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல நிலையில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இயல்பாக வழக்கம் போல் அபூதர்கிட்ட பேசுகிறாங்க. இவர் அபூதர் அவர்கள் பதறிடித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்னாச்சு, என்னாச்சு, இல்லை நீங்கள் போன பகுதியிலிருந்து பயங்கரமான சப்தம் கேட்டுச்சு, உங்களுக்கு எதுவும் பாதிப்பா, என்ன ஆனது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் திருப்பி கேட்குறாங்க, சமீஅத்த சௌத்தன் யா அபூதர், அபூதர் அவர்கள் அந்த சப்தம் உங்களுக்கும் கேட்டுச்சா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதர், சத்தம் கேட்க போய் தானே நான் கேட்குறேன், பயங்கரமான சப்தமாக இருந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சு சொல்லுங்க, ஒரு பதறிக்கிட்டே கேட்குறாங்க அபூதர் அவங்க. அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப கூலாக சொன்னாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, இன்னஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, வஹி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அங்கே போகிறாங்க, அபூதர் அவர்களை விட்டு சற்று தொலைவு சென்ற உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி வந்து விட்டது. இறைவனின் தூதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்படும் பொழுது பல்வேறு விதங்கள்ல வரும், அதில் ஒரு விதம் இப்படி ஒரு பயங்கரமான சப்தம் கேட்டிருக்குது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஜிப்ரீல் அவங்க வந்தாங்க, அத்தானி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் வந்தார்கள், வந்து என்று சொன்னாங்க, மன்மாத்தமின் உம்மத்திக்க லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், உங்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் யார் மரணிக்கிறார்களோ, ஷிர்க் இல்லாமல், இணை வைத்தல் இல்லாமல், அந்த வாடை இல்லாமல் யார் மரணிக்கிறார்களோ, தஹலல் ஜன்னா, அவங்க நிச்சயமாக சொர்க்கம் போவாங்க அப்படிங்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த இடத்துல அருளப்பட்ட வகை இறை செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்ன செய்தி என்ன, நபியே முஹம்மதே, உங்கள் உம்மத்தில் உங்கள் சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம ஷிர்க் இல்லாமல் ஒருத்தர் மௌத்தா போனார்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் சொர்க்கம் போயிடுவார். சொர்க்கத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் சொர்க்கம் செல்ல வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது, கண்டிப்பாக ஒரு நாள் அவர் சொர்க்கம் செல்வார். இந்த செய்தி எனக்கு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, ஒயின் ஃபஅல கதா கதா, இன்னென்ன பாவங்களை அவர் செய்திருந்தாலுமா, ஷிர்க் இல்லை ஆனால் மற்ற பாவங்கள் பண்ணியிருக்கிறார், இந்த அறிவிப்பில் என்ன பாவம்னு இல்லை, வேறு அறிவிப்பில் கூடுதலாக வருகிறது, ஒயின் சனா ஒயின் சரக், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலுமா, திருடி இருந்தாலுமா அப்படின்னு வருகிறது. இந்த அறிவிப்பில் ஒயின் ஃபஅல கதா கதா, இன்னென்ன பாவங்களை எல்லாம் அவன் செய்திருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நஅம் ஒயின் ஃபஅல கதா கதா, அவன் இன்னென்ன பாவங்களை செய்திருந்தாலும் சரி, ஒன்று அந்த பாவத்துக்கு தண்டனை, இல்லைன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு, அது முடிந்ததற்கு பிறகு நிச்சயம் ஒரு நாள் ஷிர்க் இல்லை என்று சொன்னால் அந்த அடியான் சொர்க்கம் போயிடுவான், அவன் சொர்க்கத்திலிருந்து விலகி இருக்க இயலாது. அப்போ இணை வைப்பு இல்லாத நிலையில் ஒருவர் மரணிப்பாரையானால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதை கடமையாக்கலாம். அப்போ இணை வைப்பு இருக்குமையானால் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அப்போ ஷிர்க் என்பது எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை இழக்க வைக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக அமைந்து விடுகிறது. ஷிர்க் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான்
இணை வைப்பு இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் மறுமையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைப்பதாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்புவதாக இருந்தாலும் நம்மிடத்துல இணை வைத்தல் இருக்கக்கூடாது. அந்த கருத்தை இந்த ஹதீஸும் நமக்கு சொல்வதை பார்க்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில அடியார்கள் அதையும் தாண்டி கூட நரகத்தில் சில பேர் இருப்பாங்களாம். நரகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நரகத்திலிருந்து கொஞ்சம் பேர் அப்படியே எடுப்பான். குறிப்பிட்ட கால இடைவெளியில், எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது, அல்லாஹ் நாடியாலும் அது குறைந்த காலமோ கூடுதலான கால அளவோ குறிப்பிட்ட கால அளவில் அல்லாஹ் நாடிய பொழுது நரகத்திலிருந்து சில பேரை ரிலீஸ் பண்ணுவான். எடுங்க அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, போட்டும் சொர்க்கத்துக்கு போட்டுங்குவான் அல்லாஹ், நீங்கள்லாம் வாங்க சொர்க்கத்துக்கு போங்கங்குவான் அல்லாஹ். குறிப்பிட்ட சில நரகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து அவர்களை அல்லாஹ் வெளியேற்றுவான். வெளியேற்றி சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அமரல் மலாயிக்கத்தை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான், ஐயஹ்ருஜூ மினன்னார், நரகிலிருந்து சிலரை வெளியேற்றும்படி, நரகத்தில் இருப்பாங்க அவங்களை வெளியேற்றும்படி அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான். யாரு? மன்கான லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தார்களோ, ஷிர்க் யார்ட்ட இல்லையோ, வேறு பாவத்தினால் நரகத்துக்கு போயிருக்கலாம்ல, ஷிர்க் இருக்காதே, அவர் அடுத்தவருக்கு ஏதேனும் அநியாயம் பண்ணியிருந்தா அதனால அங்கே போயிருக்கலாம், இறைவன் மன்னிக்காத வேறு ஏதேனும் ஒரு குற்றத்திற்காக நரகத்துக்கு போயிருக்கலாம், அதுக்குரிய தண்டனை அவர் அனுபவித்திருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட ஷிர்க் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான், நரகத்தில் இருக்கிறவங்கள இவங்கள யாருக்கு ஷிர்க் இல்லைன்னு பாருங்க, இணை வைத்தல் யார்கிட்ட இல்லை, மற்ற பாவங்கள் இருக்கும், இணை வைத்தல் யாரிடத்தில் இல்லை, அவங்களெல்லாம் வெளியேற்றுங்க, வெளியேற்றி ஆளை எங்க கொண்டு போங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான். இது மிம்மன் அராதுல்லாஹு யர்ஹமுஹு, அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். மிம்மன் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்களில் சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லி அந்த கலிமாவினுடைய சொல்லுக்கேற்ப தம்முடைய வாழ்க்கையில இணை வைப்பு இல்லாமல் மரணித்திருப்பார்களே, ஆனால் வேறு குற்றங்களுக்காக நரகம் போயிருந்தா கூட குறிப்பிட்ட கால இடைவெளியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வெளியேற்றி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியேற்றும் பொழுது மலக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான்ல, இப்ப வர்றாங்க நரகத்துக்கு வர்றாங்க, இவங்களெல்லாம் வெளியேற்றணும். வெளியேற்றும் போது அவங்க எப்படி அறிவார்களாம், ஃபயஅரிஃபூனஹும் ஃபின்னார், அவர்களை நரகில் மலக்குமார்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், பி அஸரி சுஜூத், சஜிதாவினுடைய அடையாளத்தை வைத்து அடையாளம் கண்டு கொள்வார்கள். சஜிதாவினுடைய அடையாளம் இருக்குமா அப்படின்னா பாருங்க, அப்போ தொழுகையாளியாக கூட இருந்திருக்கலாம்னு அர்த்தம். தொழுகையாளியாக இருந்தாலும் அவங்களும் கூட சில பாவங்களுக்காக குற்றங்களுக்காக அல்லாஹ் நாடினால் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்விடத்தில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பாதுகாப்பு தேடணும் என்கிற செய்தியைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இந்த சஜிதாவினுடைய அடையாளத்தை கொண்டு மலக்குமார்கள் வானவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். சஜிதாவினுடைய அடையாளம் நெருப்பில் இருக்கிறாங்க, அது எப்படி சஜிதாவினுடைய அடையாளம் மட்டும் பாதிப்படையாமல் இருக்கும்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, தஅக்குலுன் நார், இப்னு ஆதம், அல்லாஹ் அந்த நரக நெருப்புக்கு என்ன உத்தரவு போட்டிருப்பானா, ஆதமுடைய மகனுடைய உடம்பு அவனுடைய பகுதிகளை எல்லாம் நரக நெருப்பு தீண்டும், எல்லாத்தையுமே பாதிக்கும். இல்லா அசர சுஜூத், சஜிதாவினுடைய இடத்த மட்டும் விட்டு, நெத்தியை மட்டும் விட்டு, அதை மட்டும் டச் பண்ணாது, அதை மட்டும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு நரக நெருப்புக்கு அல்லாஹ் போட்டிருப்பான். ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் நரக நெருப்புக்கு ஹராமாக்கி இருப்பான். அன் தஅக்குல அஸர சுஜூத், சஜிதாவினுடைய பகுதியை நரக நெருப்பு தீண்டக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பான். நெருப்புக்கு அல்லாஹ் தடை விதித்துருவான். யார் அடியார்கள் நரகத்துக்கு வந்தாலும் சஜிதாவினுடைய பகுதியை நீ தீண்டக்கூடாது, அது கம்ப்ளீட்டா பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ மலக்குமார்கள் அதை வைத்துக் கொண்டு அடையாளம் கண்டுகொள்வார்கள். இப்போ சஜிதாவினுடைய அடையாளம்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன விளங்கிடக்கூடாது, இப்போ உலகத்தில் நமக்கு இருக்கும்ல, தொழுகையாளியாக நம்ம இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தொடர்ச்சியாக பாயில ஒரு அழுத்தமான ஹார்டான பொருளை சஜிதா செஞ்சுருந்தோம்னா நெத்தி பகுதி சில பேர் கருப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை சில பேர் அதை வேற பார்த்து பெரிய ஆட்களுக்குலாம் அந்த அடையாளம் இருக்குது, நமக்கு மட்டும் அது இல்லையே அப்படின்னு நெத்தியை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறது. சஜிதாவில் கடந்து 2 மணி நேரமாக இந்த அடையாளம் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை என்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. சிறு வயதில் சிறு பிராயத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அவருக்கெல்லாம் அந்த அடையாளம் இருக்குது. அப்போ அவரை மட்டும் தொழுகையாளின்னு சொல்லுவாங்க. நம்மளும் தானே பள்ளிவாசலுக்கு போகிறோம், நம்மளும் தானே சஜிதா செய்கிறோம், நமக்கு மட்டும் அந்த அடையாளம் இல்லை, விடக்கூடாது. அவர் எந்த பாயில் சஜிதா செய்கிறான்னு பார்ப்போம், அதே பாயில் நம்மளும் போய் சஜிதா செய்வோம். உட்கார்ந்து 1/4 மணி நேரமாக நெத்தியை போட்டு தேய்க்கிறது, இது அந்த அடையாளத்தை குறிக்கிறது இல்லை. அல்லாஹ் பிரத்யேகமாக சஜிதாவுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தலாம். அப்போ அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு மலக்குமார்கள் கண்டு அவங்கள நரகத்திலிருந்து வெளியேற்றுவாங்க என்று வருகிறது. அப்படி வெளியேற்றும் போது கூட இப்போ இன்னொரு டவுட், ஒரு நரகத்திலிருந்து வெளியேற்றும் போது உடம்பின் பல பகுதிகள் கருகி போயிருக்கும்ல, பசுமமாக போயிருக்கும், கறிக்கட்டியாக போயிருக்கும். இந்த அடையாளத்தை நீக்குவதற்கும் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம்.
அங்கே மாவுல் ஹயாத்துன்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கும், ஒரு நீர் நதி, அதில் எல்லாம் முக்கிடுவோம். இவங்களையெல்லாம் அதில் முக்கிட்டு முக்கின உடனே உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும். நரக நெருப்பு தீண்டியதற்கு உண்டான எந்த அடையாளமும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக பல பலன்னு ஜொலிப்பார்கள். அந்த நிலையில் சொர்க்கத்துக்கு போவாங்க. போகும்போது அவங்களோட மிங்கில் ஆயிடுவாங்க. ஆரம்பத்திலேருந்து இங்கே உள்ளவங்க தான் போல என்று ஏனையவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பொலிவாக இருக்கும். பொலிவு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மாவுல் ஹயாத் என்கிற அந்த நதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை முக்கி அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் பார்க்கணும். அப்போ இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எல்லா இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுமா, ஷிர்க் இருக்கக்கூடாது. மறுமையில் அல்லாஹ்வுடைய கருணை வேணுமா, ஷிர்க் இருக்கக்கூடாது. சொர்க்கம் போகணுமா, ஷிர்க் இருக்கக்கூடாது. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் போய்விட்டார்கள், அந்த நரகத்திலிருந்து மீட்சி வேண்டுமா, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேணுமா, அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, ஷிர்க் இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் நாம மறுமையில ஈடேற்றம் பெற வேண்டும் என்று விரும்பினாலும் இணை வைத்தல் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் பல்வேறு செய்திகளின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. முஸ்லிம்ல 512வது இலக்கத்தில் பதிவான மற்றும் ஒரு செய்தி இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுது. இணை வைத்தல் இல்லாம நாம மரணிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு நபிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட துவா என்று ஒன்று இருக்கிறது. அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான். நீங்க துவா செஞ்சா அந்த துவாவை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரித்து விடுவோம் என்று அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் எல்லா நபிக்கும் கொடுத்திருக்கிறான். ஃபத்த அஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு, ஒவ்வொரு இறை தூதரும் தத்தமது பிரார்த்தனையை உலகத்திலேயே செய்து விட்டார்கள். எல்லா நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா இறை தூதர்களும் அந்த பிரார்த்தனை அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட, நீங்க துவா கேளுங்க கண்டிப்பா நம்ம ஏற்றுக்குவோம், மறுக்க மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நல்லா சொல்லியிருக்கிறான் தூதர்களுக்கு. அந்த வாய்ப்பை அனைத்து தூதர்களும் உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். இன்னை ஆனால் என்னை பொறுத்தவரை இஹ்தபஅது தஅவதி, என்னுடைய அந்த பிரார்த்தனை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்தலை, இன்னும் நான் வச்சிருக்கிறேன். எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்க. எல்லா இறை தூதர்களும் உலகத்திலே பயன்படுத்திட்டாங்க. நேற்று கூட சொன்னோம்ல, நூஹ் நபி துவா செஞ்சாரு, இவங்கெல்லாம் ரொம்ப பாவாளியா இருக்கிறாங்க, இல்லை குஃபுர்ல இந்த உலகத்தை நிரப்பி விடுவார்கள் போல, அழிச்சிருவான்னு கேட்டாங்கல்ல, அல்லாஹ் நூஹ் நபியுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அழிவை தந்தானா இல்லையா? இது மாதிரி எல்லா இறை தூதர்களுக்கும் அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவாவை கேட்டா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான் என்கிற ஒரு நிலையை ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நபிகள் நாயகத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்தலை, நான் சேமித்து வச்சிருக்கிறேங்கிறாங்க. இஹ்தபாத்து தஅவத்தி, என்னுடைய துவாவை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எங்க சேமித்து வைத்திருக்கிறேன்? ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் என் உம்மத்திற்கு தேவைப்படும் என்று கருதி நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எப்பேற்பட்ட உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு அக்கறை பாருங்க, கவலை பாருங்க. உலகத்தில் நம்ம கேட்டக்கூடாது, மறுமையில ஒரு கட்டத்தில் நம்முடைய சமுதாயம் ஒரு நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது, என் உம்மத்தில் உள்ள பலர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி நிற்கின்ற பொழுது அவர்களை காப்பதற்கு இந்த துவா பயன்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல மன்றாடி, இறைவா என் சமுதாயம் என் உம்மத்து எனக்குன்னு ஒரு துவாவை நீ கொடுத்திருந்தல்ல, நான் உலகத்தில் கேட்கல தானே, இப்போ நான் அந்த துவா கேட்கிறேன், என் சமுதாயத்தைலாம் விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பேன், என் சமுதாயத்தை தண்டிச்சிடாதேன் என்று என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மறுமையில் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நான் அந்த துவாவை சேமித்து வைத்திருக்கிறேன். ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் அது கிடைக்கும். அந்த துவாவை நான் பயன்படுத்தி என் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக நான் மாற்றுவேன். ஆனால் யாருக்கு கேட்பேன்ட்டாங்க? உம்மத்தில் உள்ள அனைவருக்குமா? உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா? அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த துவா யாருக்குன்னு சொன்னா, மன் மாத்த மின் உம்மத்தி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம என் உம்மத்தில் யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான். அவங்களையா செலக்ட் பண்ணுவேன், செலக்ட் பண்ணி அவங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட நான் கேட்பேன். வேறு வேறு பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, பெரும்பாவங்கள் கூட செஞ்சிருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மற்றும் ஒரு அறிவிப்பில் சொல்லும் பொழுது, ஷஃபாஅத்தி, என்னுடைய பரிந்துரை என்பது அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் உள்ள பெரும்பாவம் செஞ்சவங்களுக்கு நான் பயன்படுத்துவேன் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்குன்னு அல்லாஹ்வின் தூதர் ஒரு துவாவை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, சேமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த துவா யாருக்கு கிடைக்கும் என்றால், ஷிர்க் இல்லைன்னா தான் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்து மறுமையில வேண்டும் என்றால் கூட ஷஃபாத் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். ஒரு பேச்சுக்கு ஒரு அடியான் சிக்கி விட்டான், மிகப்பெரிய நெருக்கடியில் தள்ளப்பட்டு விட்டான். அந்த நேரத்தில் அவன் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து வேணுங்கிற ஒரு நிலை இருக்கு, அல்லாஹ்வின் தூதர் பரிந்துரை செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்போ அந்த பரிந்துரைக்கு தகுதி உள்ளவனா எப்போ அவன் இருக்க முடியும்?
ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரிந்துரையை எப்போது அவன் பயன்படுத்திக் கொள்ள முடியும்? ஷிர்க் இல்லைன்னா தான், இணை வைத்தல் இல்லாமல் இருந்தால் தான். ஷிர்க் இல்லாமல் மரணிக்கும் பொழுதுதான் இந்த சிறப்பு. அப்போ பாருங்க, அப்போ ஷிர்க் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இத்தனை சிறப்புகளுக்கு நாம் நம்மை தகுதி படைத்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறோம். இணை வைப்பு இருக்கும் பொழுது இவ்வளவு சிறப்புகளை இழந்து, இவ்வளவு பாக்கியத்தை இழந்து, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியவானாக மறுமையில் கைசேதப்படக்கூடிய ஒரு அடியான அவன் மாறிடலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரும் நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாத நஷ்டம். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட ஈடுகட்டலாம். பொருளாதாரத்தில் சில அளவில் அவருக்கு லட்சங்களோ கோடிகளோ இழப்பு ஏற்பட்டு விட்டது, சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்று மீண்டு வர முடியும் அல்லாஹ் நாடினால். ஆனால் இந்த இணை வைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகள் இருக்கே, மறுமையில் இதனால் அவன் அடையக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறதே, மீண்டு வர முடியுமா? ஒருபோதும் மீள முடியாது. அவ்வளவுதான், ஒட்டுமொத்த அவனுடைய மறுமை வாழ்வே நாசமாகிவிடும். அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் அவன் தொழுத தொழுகை, நோன்பு, பொருளாதாரத்தை அவன் வாரி இறைத்தது, அல்லாஹ்வுக்காண்டி பள்ளிவாசல் கட்டினது, உலகத்தில் பல வருஷம் பள்ளிவாசல் தொடர்போடு இருந்திருப்பான். இணை வைப்பு இருந்தால் அத்தனை தொடர்பும் அவனுக்கு நாசமா போயிடும், நன்மையா கிடைக்காது, அல்லாஹ் அழிச்சிடறான். அப்ப இந்த இணை வைப்பிலிருந்து தான் முஸ்லிம் சமூகம் மீள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம அல்லாஹ்வை பியூரா நம்ப வேண்டிய நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். திருமிதியில் 2639வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிற அற்புதமான செய்தி. இந்த தௌஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பை பாருங்க. மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிடுவான். அவனை அந்த அடியானை விசாரிப்பான். அவனுக்குன்னு 99 ஏடுகள் இருக்கும் மொத்தமாக. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான், அவன் ஏடுகளெல்லாம் கொஞ்சம் விரிச்சு விடுங்கன்றுவான். ஏடுகள் விரிக்கப்படும். 99, ஒரு ஏடு 2 ஏடு இல்லை, 99 ஏடுகள் விரிக்கப்படுது. விரிக்கப்பட்ட அந்த 99 ஏடுகளும் பார்வையட்டும், ஒவ்வொரு ஏடும் பார்வையட்டும் தொலைவு வரையிலையும் விரித்து செல்கிறது. மலக்குமார்களுடைய ஒரு ஏட்டை விரிக்கிறாங்க, அது மாதிரி போய்கிட்டே இருக்கு. எண்டு வரணும்ல, முடிவு வரணும்ல, முடிவு வரமாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஏடும் 99 ஏடும் பார்வை எட்டும் வரையிலையும் செல்கிறது. அத்தனை ஏடும் என்ன? எல்லாம் பண்ண பாவம், அநியாயம், அக்கிரமம், அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறினது, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சது, எல்லாம் பாவங்களாக இருக்கிறது. பார்த்துட்டு திகைச்சு போய் நிற்பான் அந்த அடியான். ஏன்னா எல்லாமே வந்துருச்சு, ஒன்று கூட விடுபடலை, எல்லாம் ஒவ்வொரு ஏடும் பார்வை எட்டும் தூரம் வரையும் இருக்கிறதே, திகைச்சு போய் நிற்பான். அல்லாஹ் கேட்பானா, துன்கிரு மின் ஹாதா ஷைஅன், இதை தான் மறுக்கிறியா? இதான்பா நீ செஞ்ச செயல். நீ உலகத்தில் என்னென்ன பண்ணனு மலக்குமாரில் விட்டு நான் பதிவு பண்ண சொன்னா, என்னுடைய மாணவர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க, இதான் நீ பண்ண அநியாயம், இதான் நீ செஞ்ச பாவம், இதில் நீ எவற்றையும் மறுக்கிறாயா அப்படின்னு நல்லா கேட்பான். அவனை சரி பார்க்கவே முடியாது, ஏன் அவ்வளோ இருக்கிறது, ஒவ்வொரு ஏடும் பார்வையட்டும் தூரம் வரையும் இருக்கிறது. அந்த அடியான்னு சொல்லுவான், இல்லை இல்லை நான் எதையுமே மறுக்க தயாராக இல்லைன்றுவான். பயந்துக்கிட்டே இதில் எதையுமே எல்லாம் நான் பண்ணது தான், எதையுமே நான் மறுக்க தயாராக இல்லை. அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்பான், வலமக்க கத்தபத்தி அல் ஹாஃபிதுன், என்னுடைய எழுத்தர்கள் உனக்கு எதுவும் அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா? எப்படி கிளைம் பண்ணுறான் பாருங்க அல்லாஹ். மலக்குமார்கள் உன் மேலே உள்ள குரோதத்தில் அப்படி சொல்லலாம்ல. அல்லாஹ் கேட்குறான், அப்படி எந்த வாதமும் அவனிடத்தில் இருக்கக்கூடாது, நாளைக்கு இப்படி நம்ம மாற்றி அவன் பேசிவிடக்கூடாது. அந்த வகையில் அல்லாஹ் விசாரணை பண்ணும். விசாரணை இறைவன் நடத்துறான்னா சும்மா விசாரணை நடத்துறது இல்லை, உலகத்தில் உள்ள விசாரணை, உச்சபட்ச விசாரணை என்று எதை சொல்வார்களோ அதுவெல்லாம் தோற்று போகும். அந்த அளவிற்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒவ்வொரு அடியானையும் விசாரணைக்கு உட்படுத்துவான். அப்போ அல்லாஹ் கேட்பான், என்ன என்னுடைய மாணவர்கள், என்னுடைய எழுத்தர்கள் உனக்கு எதுவும் அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறியா? அப்படி எதுவும் சொல்றியா? சொன்னா சொல்லுப்பா, வாதாடு. என்னுடைய மாணவர்கள் உனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சொல்லு, அப்படி சொல்லுன்னு கேட்பான் அல்லாஹ். லாயா ரப்பி, இல்லை இல்லை, அவங்க எனக்கு அநியாயம் பண்ண போறாங்க, அவங்க அநியாயம் பண்ணாங்களா, நான் சொல்லவே முடியாது, சொல்ல மாட்டேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்பான், அஃபலக்க உதுருன், இதுக்கு எதுவும் காரணம் சொல்ல புரியா? சரி, மறுக்கவும் இல்லை, மாணவர்கள் அநியாயமாக தப்பாக எழுதவும் இல்லை, காரணம் எதுவும் சொல்றியா? இல்லை, இந்த தவறு செஞ்சதுக்கு இன்ன காரணம், இந்த தவறு செஞ்சதுக்கு அன்ன காரணம், இந்த பாவம் செஞ்சதுக்கு இந்த காரணம். உலகத்தில் 1008 காரணம் சொல்லுவோம். தொழுகைக்கு வரலம்னா ஏன் வரலன்னு கேட்டால் போகும், அதுக்கு ஒரு 10 காரணம் நம்மக்கிட்ட இருக்கும், ரெடியாக இருக்கும். ஏங்க அந்த பயானுக்கு வரலையே, அது வரல, ஆமாம். ஏன் லேட்டுன்னு கேட்டால் ஆமாம் லேட் ஆயிடுச்சுங்க, இது ஒரு காரணம். அதுவே ஒரு காரணமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் பாருங்களேன். சில பேர் லேட் ஆயிடுச்சுன்னா, என்னங்க லேட் ஆயிடுச்சு, ஆமாம் லேட் ஆயிடுச்சு, ஆமாங்க லேட் ஆயிடுச்சுங்க, ஏன் லேட் ஆச்சு, ஆமாம் அதான் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுக்கு என்ன காரணம்னு கேட்டால் லேட் ஆயிடுச்சுங்குவார், ஆமாம் தாமதமாகி விட்டது அப்படிங்குவார். அப்போ காரணம் இந்த உலகத்தில் சொன்னோம்னா நம்ம தலை சுற்றுற அளவுக்கு காரணம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளையும் நம்ம என்னையோ உங்களையோ ஒரு விஷயத்துக்கு காரணம் சொல்ல சொன்னால்
பிரமிச்சு போற அளவுக்கு காரணம் சொல்லுவோம் உலகத்துல. அங்க முடியுமா? அங்க நடக்குமா? அல்லாட்ட காரணம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கேட்பான், ஃபலக்க உதுருன், இது காரணம் சொல்ல போறியா? தொழாம இருந்த என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஏன்? எந்த நிலையில் ஒரு அடியான் தொழ வேண்டுமோ அந்த நிலையில் தொழுது கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாரு. இப்போ எதையெல்லாம் காரணம் சொல்லலாம்? ஒரு அடியான் தொழாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஒழுவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறான். தண்ணி வேணும், இப்போ தண்ணி இல்லை, அதனால தான் நான் தொழுகலை. எத்தனை வருஷமா? ஒரு வருஷமா தொழுகலை, தண்ணியே இல்லை, இப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் என்ன பிடிச்சிருவாங்க. சரி, இப்போ தண்ணி இல்லைன்னா தயமும் பண்ண சொன்ன பண்ணியா முடிஞ்சு போச்சு பாருங்க. காரணம் சொல்ல முடியல. இல்லை என்னால் நின்று இப்போ பள்ளியாசலுக்கு போக முடியல, நின்று கொண்டு தொழ முடியல, அப்படியே உட்காந்து தொழுகலாம்னு சொன்னேன். உனக்கு நீ போக முடியலன்னா வீட்டில் தொழ வேண்டியதானே. நிற்க முடியலன்னா உட்காரு, உட்கார முடியலன்னா படு, எப்படி முடியுமா அப்படி தொழு. இப்படித்தானப்பா நான் சொல்லியிருந்தேன், உன்னை சிரமப்படுத்தலையே, கஷ்டப்படுத்தலையே. அப்போ எந்த காரணமும் சொல்ல முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு தொழுகை என்று மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதற்கும் அல்லாஹ்விடத்தில் நியாயமான ஏற்கத்தக்க காரணத்தை நம்மால் சொல்லிவிட முடியாது. அப்போ அல்லாஹ் கேட்பா, அஃபலக்க உதுருன், எது காரணம் சொல்ல போறியா? இந்த 99 பாவை எடுக்கு, எந்த காரணமும் இல்லை, என்னெல்லாம் காரணம் சொல்லதுக்கு நான் தயாராக இல்லை, ஒரு காரணமும் இடத்துல இல்லை என்று அந்த அடியான் சொல்லுவான். அப்போ திகைச்சு போய் இப்போ அவ்வளோதான் நம்ம கதை. அல்லாஹ் இப்படி சொன்ன உடனே நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நரகத்தின் வாசல் ஓப்பனில் இருக்கும். அல்லாஹ் நரகத்துக்கு போன்னு சொல்ல போனால் நம்ம போயிட வேண்டியது தான். அதை தவிர்த்து நமக்கு வேறு வழியே இல்லை, தீர்வே இல்லை நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான, பலா வெயிட் பண்ணு, இன்னலக்க ஐந்தனா ஹசனத்தன், நம்ம இடத்தில் தொடர்பான ஒரு இன்னொரு பதிவேடு, ஒரு சின்ன ஏடு இருக்கு, ஒரு நன்மை இருக்கிறது. இன்னஹு லா துல்மா அலைக்கல் யௌம், இன்றைய தினம் உனக்கு எந்த அநியாயமும் கிடையாது. எப்படி நீ செஞ்ச பாவத்தையெல்லாம் நான் பதிவு பண்ணணும், பாவ ஏடுகளை உனக்கு முன்னால் விரித்து வைத்திருக்கிறேனும், அது மாதிரி நீ செஞ்ச நன்மையும் நம்ம விட மாட்டோம். சின்ன நன்மையாக இருந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்குரிய குழியும் உனக்கு உண்டு, இன்றைய தினம் உனக்கு அநியாயம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அந்த ஒரு நன்மைனா ஒரு சின்ன ஏடு, இந்த பக்கம் பிரம்மாண்டமான 99 ஏடு, அந்த பக்கம் ஒரு சின்ன பித்தாக்கா, ஒரு சின்ன பதிவேடு, அதை எடுத்து போடுவான். அவன் நினைப்பான அந்த அடியானு இதில் அப்படி என்ன இருந்துற போகுது, அப்படி என்ன நன்மை இருக்கிற போது, ஏதோ நம்ம 10 ரூபா கொடுத்தது அதில் இருக்கும் போல இருக்கு, இந்த பாவத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஈடாகுமா? 99 ஏடு எங்க, இந்த சின்ன பதிவேடு எங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு அந்த அடியான் நினைப்பான. அந்த அடியான் அல்லாட்ட சொல்லணும், தேவா விட்டு அந்த இதையும் ஓப்பன் பண்ணிடாத, எதுவோ இருந்துட்டு போகட்டும், கதையை முடிங்கிற அளவுக்கு அவன் இருப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அந்த ஏடு ஓப்பன் ஆகும். ஃபீஹா, அந்த பித்தாக்கா, அந்த சின்ன சிற்றேட்டில் இருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த கலிமா அந்த சிற்றேட்டில் இருக்கு. அந்த சிற்றேடை ஓப்பன் பண்ணா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அவன் தௌஹீதில் இருந்தான் என்பதற்கு உண்டான சான்ற தௌஹீத் இருந்திருக்கு, அது தெளிவாக இருந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கல, இணை கற்பிக்காத தௌஹீத் அந்த ஒரு ஏட்டில் இருக்கும். அந்த ஒரு ஏட்டில் இருந்த உடனே அல்லாஹ் சொல்லுவானா, இப்போ ரெண்டையும் எடை போட்டு பார்த்துருவோமான்னு கேட்பான். அப்போதும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, ரெண்டையும் எடை போட்டு பார்க்கவா, இது அந்த 99 ஏட்டையும் இதையுமா, வேண்டாம் எடை போட வேண்டாம் வானம், இல்லை ஒரு வசனக் எடை போட்டு பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த 99 பாவ எட்டை ஒரு தராசின் ஒரு தட்டிலும், கலிமா ஷஹாதா என்று சொல்லப்படுகிற இந்த தௌஹீதின் வாசகத்தை இன்னொரு தட்டிலும் அல்லாஹ் வைப்பான். தௌஹீதின் வாசகம் எடை அதிகரித்து விடும், பாவ எடு தாழ்ந்து விடும், எடை இல்லாதாக ஆகிவிடும். ஆகவே அவனுக்கு வெற்றி ஏற்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியில் சொல்வான், நீ சொர்க்கத்துக்கு போப்பான்டுவான், சொர்க்கத்துக்கு போகும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு நமக்கு சொல்லித்தர்றாங்களே, மறுமை நாளில் அவனுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு இப்போ எது காரணமாக இருக்கிறது? ஷிர்க் இல்லாமல் இருக்கிறது தானே காரணமாக இருக்கு. ஷிர்க் இருந்தால் அங்கேயும் அந்த வாய்ப்பும் அவனுக்கு இல்லாமல் போகிறது அல்லவா? தௌஹீது இருக்குமையானால், இணை வைப்பு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமையானால், ஏதேனும் ஒரு விதத்தில் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தௌஹீது இல்லை, ஷிர்க்கு தான் அவரிடத்தில் இணை வைத்தல் அவருடைய உள்ளத்தில் இருக்குமையானால் எந்த விதத்திலையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியாமல் போய்விடும். அவற்றை தான் இவைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமா, திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன், எப்பேற்பட்ட ரஹமத்துடையவன், அடியார்களின் மீது அவ்வளவு அன்புள்ளவனாக, அவ்வளவு கருணை உள்ளவனாக, அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் நம்ம சொல்றதே என்ன? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவ்வளவு அடியார்கள் மீது அன்பு கொண்டவன். ஆனால் அந்த இறைவன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், 4வது அத்தியாயம் 116வது வசனம், இணை வைப்பை மட்டும் மன்னிக்க மாட்டேன்ட்டான். அவ்வளோ பெரிய அருளாளன், அடியார்கள் மீது அவ்வளோ பாசம் கொண்டவன், அன்பு கொண்டவன், நீ எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறதுக்கு நான் தயார், ஷிர்க் வச்சா மன்னிக்க மாட்டேன்ட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா,
அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத ஏனைய பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்க மட்டும் மன்னிக்க மாட்டேன்ட்டான். மன்னிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் வாழும்போதே திருந்தி, யா அல்லாஹ் நான் ஷிர்க் பண்ணிட்டேன், உனக்கு இணை கற்பித்து விட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்டால் அப்பா அல்லாஹ் மன்னிப்பான். பாவ மன்னிப்பு கேட்காம மன்னித்து விட்டாள். ஒரு அடியான் இணை வைத்தலில் ஈடுபடுகிறான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறான், ஆனால் அந்த ஷிர்க்கில் இருந்து அவன் திருந்தி வரவில்லை, மீளவில்லை, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னான், அவனுக்கு மன்னிப்பே இல்லைன்ட்டான். மன்னிப்பே கிடையாது. மறுமையில் சில பாவங்களை கூட அல்லாஹ் நாடினா மன்னிக்கிறான்ல, ஏனைய தவறுகள் குற்றங்கள் செய்தவர்களை கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால் கூட. ஆனால் இணை வைத்தலை பொறுத்தவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்ட்டான். அப்போ இந்த இறைவன் திருக்குரான் வாயிலாக தன் தூதர் மூலமா மன்னிக்கவே மாட்டேன் டிக்ளேர் பண்ண ஒரு பாவம் உலகத்தில் இருக்குன்னா ஷிர்க் என்கிற இந்த பாவம் மட்டும்தான். இதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். அப்போ அதே கண்ணோட்டத்தோடு முஸ்லிம்கள் இந்த இணை வைத்தலை அணுகிறார்களா? அப்படி அணுக வேண்டுமா இல்லையா? இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் சொல்றான், மை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ ஃபக்த் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் ஹராம்ங்கிறான். ஷிர்க் இருந்தா சொர்க்கம் ஹராம். சொர்க்கம் ஹராம் என்பது சாதாரணமான ஒரு விஷயமா? சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்னு அர்த்தம். நீ என்ன தலைகீழ நின்னாலும் சரி, எவ்வளோ மன்றாடினாலும் சரி, சொர்க்கம் உனக்கு ஹராம். ஏன்? ஷிர்க் இருக்கு. உலகத்தில் எனக்கு நீ இணை கற்பித்து விட்டாய், நான் என்ன கேட்டவன்ட்டு உலகத்தில் என்னை மட்டும் வணங்கு, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காது, எனக்கு இணை கற்பிக்காது, இதைத்தனப்பா கேட்டேன், அப்படி நீ இருக்கலாம் அல்லவா? அப்படி அந்த சொல்லை அந்த உத்தரவை மீறிய காரணத்தினால், எனக்கு இணை கற்பித்து விட்ட காரணத்தினால் உனக்கு மன்னிப்பே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிடுகிறான். சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரித்து விடுகிறான். அப்போ இப்பேற்பட்ட மிகப்பெரிய விளைவுகளை கொண்டதுதான் இணை வைத்தல் என்பதை நம்ம விளங்கணும். இன்றைக்கு இணை வைத்தல்னா என்ன, ஷிர்க்னா என்ன அப்படிங்கிற புரிதல் முஸ்லிம்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, பல பேருக்கு இல்லை. இணை வைத்தலில் இருந்து கொண்டே ஷிர்கான காரியத்தில் செயல்பட்டு கொண்டே தாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம் என்கிறார்கள். இணை வைத்தலான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இது ஷிர்கே இல்லை, இது நன்மை என்று சொல்லி கொண்டு, இது நன்மை, இது சிறந்த நன்மை, ஏன் இந்த நன்மையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க என்று ஷிர்கே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய குற்றங்கள் பாவங்களை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரை எதை இணை வைப்புன்னு நினைக்கிறாங்க? ரெண்டு அல்லான்னு சொன்னா தான் இணை வைப்பு. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஷிர்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஏங்க ஷிர்க் வைக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் எங்கே ஷிர்க் வைக்கிறோம், நாங்கள் எங்கே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோமா? ரெண்டு அல்லான்னு சொன்னோமா நாங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான், ஒரு அல்லாஹ் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர ஒரு அல்லாஹ் கிடையவே கிடையாது. இதே எங்கள் தெளிவான கொள்கை. நாங்கள் ரெண்டு அல்லான்னு சொல்லவில்லையே. அப்போ அவங்க என்ன அவங்களுடைய புரிதல் என்ன? ரெண்டு அல்லான்னு சொன்னா தான் ஷிர்க் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமா, அவங்க இன்னும் திருப்பி கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னோமா, அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருக்குன்னு நாம சொன்னோமா, அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் எதையும் மறுத்தோமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானத்துக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், ஏனைய படைப்பினங்களுக்கு ஒரு கடவுள் என்று கடவுளை படைப்பாளனை பிரித்து பார்க்குறாங்கல்ல. பிற சமூகங்களில் அப்படியான ஒரு பார்வை உண்டு. இப்போ இந்து மத சமூகங்கள்ல எல்லாம் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் வானத்துக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள் என்று நிலத்துக்கு ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி நாங்கள் சொன்னோமா கேட்குறாங்க. முஸ்லீம்களில் உள்ளவர்கள் ரெண்டு அல்லான்னு நாங்கள் சொன்னோமா? ரெண்டு அல்லான்னு சொன்னா தானே எங்களை நீங்கள் ஷிர்க்குன்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னோமா? அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருக்கிறதா சொன்னோமா? அல்லாஹ்வுக்கு ஏனைய படைப்பாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. வானத்தை படைச்சது மாதிரி பூமியை படைச்சது ஒரு கடவுள், இந்த உலகத்தில் இன்ன பிற பொருட்களை படைத்ததெல்லாம் ஒரு கடவுள், மலையை தரத்துக்கு ஒரு கடவுள் நாங்கள் சொன்னோமா? அப்படி சொல்றது இல்லையே. அல்லாஹ்வுடைய எந்த பண்பையாவது நாங்கள் மறுத்தோமா? இப்படின்னு அவங்க சொல்கிறார்கள். அப்போ விளங்காமல் இருக்கிறாங்க. ரெண்டு அல்லான்னு சொன்னால் மட்டும்தான் ஷிர்க்குங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, இதுவே முதல் தவறு. நீங்கள் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? குல்யா யுஹல் காஃபிரூன், காஃபிர்களை, இறை மறுப்பாளர்களே, இணை வைப்பாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்படி அழைத்ததற்கு என்ன காரணம்? அவர்கள் பல்வேறு கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதும் ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ்வை நம்பித்தானே இருந்தான், அல்லாஹ்வுடைய பண்புலாம் அவன் நம்பித்தானே இருந்தான். திருக்குறான்ல நீங்கள் பாருங்க, 31வது அத்தியாயம் 25வது வசனம், வலைன் சஅல்தஹும் மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த் லயகுலுன் அல்லாஹ், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள்ங்கிறான். யார்? அந்த மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள். அப்போ இணை வைப்பாளர்கள்ட்ட வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்கங்கிறான். 29வது அத்தியாயம் 61வது வசனம், சூரியனை படைத்தது யார், சந்திரனை படைத்தது யார் என்று கேட்டால் அதற்கும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதே மாதிரி 29வது அத்தியாயம் 63வது வசனம், வானத்திலிருந்து மலையை தருபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள்.
இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். 43வது அத்தியாயம் 87வது வசனம். வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், சூரியனை படைச்சது அல்லாஹ், சந்திரனை படைச்சது அல்லாஹ், மலையை தர்றது அல்லாஹ், நம்மளை படைச்சதும் அல்லாஹ். இவ்வளவு நம்பிக்கை அவன்கிட்ட இருந்துச்சு. இவ்வளவு இருந்தும் அல்லாஹ் அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்கவில்லை, இணை வைப்பாளர்கள்ங்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ்விற்கு வெவ்வேறு விதங்களில் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரெண்டு அல்லாஹ்னு சொன்னதுனால மட்டுமல்ல, பல கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டதால் மட்டுமல்ல, அல்லாஹ் இத்தனைக்கும் சூப்பர் பவராக தான் நினைச்சான். சின்ன துன்பங்கள் ஏற்பட்டால் இது சிலைகள்கிட்ட போய் கேட்கணும், மிகப்பெரிய அளவிலான துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். கடல்ல பயணம் பண்ணிட்டு போறோம், ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விட்டது, அந்த இக்கட்டான சூழலில் நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் கேட்கலாம், அந்த நேரத்தில் யாரை அழைப்பாய்? லாத்தூசாவை கூப்பிடுவியா, சிலைகளை கூப்பிடுவியா, என்ன கூப்பிடுவியான்னு கேட்டு பாருங்களா, நாங்கள் அல்லாஹ் தான் அழைப்போம்னா. அப்ப அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இடர்பாடு துன்பம் ஏற்பட்டால் கூட அல்லாஹ்வை தான் அழைக்கணும், அந்த நேரத்தில் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு இருந்தது. இருந்தும் அல்லாஹ் அவங்களை இணை வைப்பாளர்கள்ங்கிறான். முஸ்லிம்கள் அல்லாஹ் ஏற்கலை. அப்ப அல்லாஹ்வை நம்பினா மட்டும் போதாது, எந்த விதத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. எந்த விதத்திலையும் ரெண்டு கடவுள்னு சொல்வதன் மூலமாக மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்வதாக மட்டுமல்ல, எந்த விதத்திலையும் எந்தெந்த விதங்கள்லாம் இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பல வகையில் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு பண்புலை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷனையோ ஒரு பொருளையோ சமமாக்கி விட்டால் அதுவும் இணை வைப்பு தான். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் அது அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் செய்துவிட்டால் அதுவும் இணை வைப்பு. அல்லாஹ் ஒரு பொருளுக்கு எந்த ஆற்றலை கொடுக்கவில்லையோ, எந்த தன்மையை கொடுக்கலையோ, அந்த தன்மையை ஒரு மனுஷன் நம்பினான், இந்த பொருளுக்கு இப்படிப்பட்ட தன்மைகளாக இருக்கு என்று நம்பினால் அதுவும் இணை வைப்பு. இந்த ஒன்னொன்னையும் நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம், ஒரு ஒன்லைனாக சொல்லியிருக்கிறோம், ஒன்னொன்னையும் விரிவாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட ஒரு பண்பில் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இறைவனுடைய ஒரு படைப்பினங்களையோ பொருளையோ ஆக்கிவிட்டால் அது இணை வைப்பு. இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பண்பு நம்ம நம்புறோமா இல்லையா? சிறு தூக்கம் உண்டா அல்லாஹ்வுக்கு? பெருதூக்கம் உண்டா? ஆயத்துல் குர்சில நம்ம என்ன சொல்றோம்? லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெருதூக்கமும் கிடையாது. சின்ன அளவுலயே அல்லாஹ் கொஞ்சம் கூட கண்ணாசர மாட்டான். 2வது அத்தியாயம் 255வது வசனம். இது தூக்கம் இல்லை என்பது அல்லாஹ்வுடைய பண்பு, தனித்துவமான பண்பு. இந்த தனித்துவமான பண்புல இப்போ மனுஷனை வேறு யாரையாவது நம்ம கூட்டாக்கிட்டோம் நீங்க, உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு, தூங்கவே மாட்டாரு. எத்தனை வருஷமானாலும் தூங்க மாட்டார், அவருக்கு தூக்கமே கிடையாதுங்கிறார். ஒருத்தர் எப்படி சொல்றாரு? இலங்கையில் ஒரு மகான் இருக்கிறாரு, தூங்கவே மாட்டாருங்கிறார். இப்போ என்ன? அவர் ரெண்டு அல்லான்னு சொல்லலை, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லலை, மனைவி மக்கள் இருக்குன்னு சொல்லலை. அல்லாஹ்வினுடைய தனித்துவமான ஒரு பண்பை, அல்லாஹ்வுக்கு தான் தூக்கம் கிடையாது, அந்த ஒரு தனித்துவமான பண்பை அல்லாஹ்வுடைய படைப்பினத்தை கொடுத்துட்டார். அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை, அது மாதிரி இவருக்கும் தூக்கம் இல்லைங்கிறார். இந்த மகானுக்கு தூக்கம் இல்லை, அவர் காலத்துக்கு முழித்து கொண்டே இருப்பார், தூங்கவே மாட்டார் அப்படின்னா அது இணை வைப்பு, தெளிவான இணை வைப்பு. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம், யாருக்காவது நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? சிறு தூக்கம் இல்லை, பெருதூக்கம் இல்லை, நான் சின்ன அளவுலையும் கண்ணசர சொல்ல முடியுமா? எத்தனை பயான்களை நம்ம தூங்குவோம் ஜும்மாவில். லேசாக இப்போவே டாபிக் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பாக போச்சுன்னு வைங்க, இங்கே நம்ம பயான் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவர் அங்கே மேராஜில் இருப்பார். தெளிவாக இருக்க, எங்கே நம்ம பயான் கிடையாது, அங்கே வேற யாரோ பயான் பண்ணிட்டு இருப்பான். இது இயல்பு தானே, மனுஷன் தானே. நம்ம கீழே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? லேசாக கண்ணசரது வரத்தானே செய்யும். அப்போ தூக்கங்கிறது நம்ம பலவீனம். மனுஷனுக்கு அல்ல அப்படிப்பட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த இயலாது, யதார்த்தம் அது. ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, 20 நிமிஷம் தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி தான் எல்லாம் தந்திருக்கலாம். அதுக்கு மேலே அதுலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளை தான் பார்க்குற மாதிரி தெரியும். பார்க்குறது மட்டும் தான் நம்மளை, கவனம் வேற எங்கேயோ போயிட்டு தான் திரும்ப வரும். அங்கே அப்படியே கடைக்கு போவோம், அப்படியே ஊருக்கு போவோம். ரமலானுக்கு என்ன டிக்கெட் போட்டாச்சா, ஊருக்கு போவோமா வேண்டாமா? இதே பயானையே பார்த்துக்கிட்டு ஊருக்கு போவோமா வேண்டாமா, டக்குன்னு அங்கே பயானுக்கு வந்துடுவார். ஒரு 2 நிமிஷம் பிரேக் ஆகிட்டு தான் திரும்ப வரும். இது யதார்த்த இயல்பு. ரசூலுல்லாஹ் அப்படி தானே சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களை ஒருத்தர் மஜ்லிஸில் இருக்கும்போது, நம்ம பயான் சபையில் இருக்கும்பொழுது தூக்கம் வந்தால் இடத்த மாற்றி உட்காருங்கன்னாங்க. ஃபல் ஹவ்வில் மஜ்லிஸஹு, அவர் தம்முடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளட்டும். நீங்கள் பயான் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இடத்த மாற்றி உட்காருங்கன்னாங்க. இப்போ நம்ம ஆட்கள் அப்படி செஞ்சோம்னு வைங்க, எது இப்படி மாற்றி உட்கார உலகத்தில் உள்ளவன் கண்டுபிடிச்சி பக்கத்தில் உள்ளவர், பாய் இங்கே தானே உட்காந்தாரு, இங்கேருந்து அங்கே போகிறாரு, தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் போட்டுருவாங்க, நான் இங்கேயே உட்காந்துரு, இப்படி தான் நம்ம முடிவு எடுப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தூக்கம் வந்தால் மாறி உட்காருங்கன்னாங்க. தூக்கம் வரும், யாருக்கும் வரும். இது மனுஷனுடைய பலவீனம். இந்த பலவீனத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும்.
அப்போ எனக்கு சிறு தூக்கமும் இல்லை பெரு தூக்கமும் இல்லைன்னு ஒருவன் சொன்னான்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக தன்னை கொண்டு வரான்னு அர்த்தம். அப்படி ஒருவருக்கு தூக்கமே இல்லை என்று ஒருவர் நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஆக்கிட்டான்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், இலங்கையில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, அவருடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு மகானை பற்றி, அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஒரு நாயகம் இருந்தாங்க. அந்த நாயகம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பள்ளிவாசலில் வந்தாங்களாம். வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்க. நாயகம் வந்தாங்கன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல, கௌஸ் நாயகம் தொழுகிறாங்கன்னா சும்மாவா, நிறைய பேர் பின்னால் வந்தாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் ஆனது. கௌஸ் நாயகம் ருக்குவிற்கே போகவில்லை. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆயிருக்கு, ருக்குவுக்கே போகலை. ஒருத்தர் பார்த்தார், ஆஹா நாயகம் ருக்குவுக்கு போகிற மாதிரி தெரியலை, நம்ம வேறு மார்க்கெட்டுக்கு போகணும், கிளம்பிடுவோம்னு கிளம்பிட்டானோம். அடுத்து 2 மணி நேரம் ஆனது. கௌஸ் நாயகம் ருக்குவுக்கே போகலை. அப்போ பின்னால் இன்னொருத்தர் பார்த்தார், ஆஹா நம்ம வீட்டில் கூப்பிடுறாங்களே, நாயகம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, 2 மணி நேரம் ஆச்சு ருக்குவுக்கு போகலையே, அவரும் போயிட்டார். இப்படி ஒவ்வொரு ஆட்களாக கலண்டு 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, ருக்குவுக்கே போகலையா, 6 மணி நேரமாக ருக்குவுக்கு போகலை, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எல்லாம் கலந்து போயிட்டாங்களாம். இது நாயகத்தோடு நம்மளால் தொழ முடியாது, நாயகம் தனித்துவமான ஒரு தொழுகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம போயிட வேண்டியது தான் அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக கலண்டு போயிட்டாங்க. கடைசியில் நாயகத்தை பார்க்க வர்றாங்களாம். பார்த்தா நாயகம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, ருக்குவுக்கே போகலையாம். எவ்வளோ நாள்? 3 மாதம். 3 மாதமாக கௌஸ் நாயகம் ருக்குவிற்கே செல்லவில்லை. பார்த்தீர்களா? உங்களுக்கு தொழ முடியுமா? 3 மாதமாக கௌஸ் நாயகம் ருக்குவுக்கு போகாததுனால என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தினுடைய வேர் பொத்து கொண்டு வேர் விட்டது. மரம் அந்த பக்கமும் சைடு வழியாகவும் வேர் விடும், நேர் வழியாகவும் வேர் விடும் அல்லவா? அவர் சொல்கிறார், நேராகவும் வேர் விடும், சைடாகவும் வேர் விடும்ல. அப்போ இவர் நாயகம் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்த நோக்கி வந்துருச்சான். அவர் தொழுது கொண்டிருப்பது நாயகம் என்று அந்த வேருக்கு தெரியுமா? தெரியாது. 3 மாதமாக அவர் அங்கேயே நின்றதுனால காலை பொத்து கொண்டு வேறு வந்து விட்டது. அவரும் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, மரத்தின் வேரும் காலை பொத்து கொண்டு வந்துருச்சான். 3 மாதமாக ருக்குவுக்கே போகலை இப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் உள்ளவர்களும் அல்லாஹ் அல்லாஹ் எப்பா எப்பேற்பட்ட மகான்ங்கிறாங்க. இது சாத்தியமா? 3 மாதமாக ருக்குவுக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? 3 மாதமாக தூங்கலை, 3 மாதமாக சாப்பிடலை, அதையெல்லாம் விடுங்க. 3 மாதமாக தூங்கலை சாப்பிடலாம் விடுங்க. 3 மாதமாக லுகரை தொழுவலியாவே, 3 மாதமாக அசர் தொழுவலை, 3 மாதமாக மகரிப் தொழுவலை, 3 மாதமாக இஷா. ஏன்னா அந்த தொழுகையிலே நிற்கிறாரு, தக்பீர் கட்டின அந்த தொழுகையிலே நிற்கிறாருன்னா 3 மாதத்தில் 5 வக்துக்கு தொழுகை கடமையாக இருக்கா இல்லையா? அது எதையுமே ஃபஜ்ர் தொழுகலை, லுகர் தொழுகலை, அசர் தொழுகலை, மகரிப் தொழுகலை, இஷா தொழுகலை, அவர் மகானம். பார்த்தீங்களா? எப்படி 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 நமக்கெல்லாம் முடியுமா? இது நம்மளால் முடியுமாங்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? இந்த தன்மையை கொடுக்குறது, அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்குறது. தூங்க மாட்டார், அவங்களுக்கு மகான்களுக்கு தூக்கம் தேவையில்லை, எந்நேரம் விழித்து கொண்டிருப்பார்கள், அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, பசி தேவையில்லை. இப்போ அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட ஒரு பண்பை கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கும் மறதி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல அதை சொல்கிறான். 19வது அத்தியாயம் 64வது வசனம், 20வது அத்தியாயம் 52வது வசனம். அல்லாஹ்வுக்கு மறதி இல்லைங்கிற. மாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள் மத்தியில் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்க சமுதாய மக்கள்லாம் கேட்டாங்க, இப்போ நீங்கள் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணுறீங்க, முந்தைய முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் உங்கள் பிரச்சாரம் வரலையே, உங்கள் பிரச்சாரத்தை கேட்காமலே அவங்க மூத்தா போயிட்டாங்களே, அவங்க நிலை என்ன? ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தைய சமுதாயத்தின் நிலை என்ன அப்படின்னு மூசா நபிட்ட கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப், அவர்கள் தொடர்பான ஞானம் நம்முடைய இறைவனின் பதிவேட்டில் உள்ளது, ரப்புக்கு தெரியும், அவன் பதிவேட்டில் இருக்கு. லா யதில்லு ரப்பி வலா யன்சா, என்னுடைய இறைவன் எதையும் தவறவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது, அல்லாஹ் எதையும் மிஸ் பண்ண மாட்டான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாங்க. அவங்க குறித்து உனக்கு என்னப்பா கவலை? ரப்புக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. அவர்கள் குறித்த கணக்கு என்னுடைய இறைவனத்தில் இருக்கிறது. என்னுடைய இறைவன் எதையும் மறக்க மாட்டான், என்னுடைய இறைவன் எதையும் தவற மாட்டான். இது 20வது அத்தியாயம் 52வது வசனத்தில் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை. இது இறைவனுடைய ஒரு தனித்துவமான பண்பு. நம்மளை யாராவது சொல்ல முடியுமா மறதி இல்லைன்னு? எனக்கு மறதியே கிடையாது, எத்தையுமே மறக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? ஒரு நாள் மறக்கலைன்னு சொல்லலாம், ஒரு வாரம் சொல்லலாம், ஒரு மாதம் சொல்லலாம், காலம் ஃபுல்லாக சொல்ல முடியுமா மறதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் பெட்ரோல் பங்கு போகும்போது மனைவியை விட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு, வீட்டில் போய் என்ன இன்னும் மனைவியை காணோம், ஃபோன் வரும், எங்கெங்க இருக்கிய, உன்னத்தமா தேடிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே இருக்க? பெட்ரோல் பங்கில் என்ன விட்டு நீ எங்கேயா போனேன்? நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே இருந்தால் வந்துடுறேன் போவார். நடக்குதா இல்லை? நடந்த விஷயங்களை தானே சொல்கிறாங்க பொதுவாக காமனா. அது மட்டுமா? இன்னும் சில பேர் என்ன, ஏதாவது ஒரு மறதி நமக்கு இருக்கும். பேனா வச்சுக்கிட்டு இருப்போம், பார்த்தா பாக்கெட்டில் தான் பேனா இருக்கும், போட்டு தேடுன்னு தேடுவோம், எங்கே வச்சோம்
தொழுகையில் செல்ஃபோனை அல்லாஹ்வுக்கும் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் ஃபோனை வைப்பார். ஃபோனை வச்சுப்புட்டு அவருக்கு உடனே கவலை வந்துடும், ஆஹா ஃபோனை எங்கே வச்சோம் தெரியலையே, முன்னால் தான் இருக்கும் தெரியாது, இப்படி தடவுவார், இப்படி இந்த பக்கம் தடவுவார், இந்த பக்கம் தடவுவார், ஃபோனை காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல, எவன் எடுத்தான் கடையில், அவன் எடுத்துட்டானா இவன் எடுத்துட்டானா நிறைய ஓடும். சஜிதாவுக்கு போகும்போது நெத்தியில் படும், ஓ இங்கே தான் இருக்குதா ஃபோனு, நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. கண்ணாடி வச்சுருப்பாங்க, கண்ணாடி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்படி சில பேர் மாட்டுவாங்க கண்ணாடியை, சில பேர் இப்படி மாட்டுவாங்க, இப்படி மாட்டிக்கிட்டே தேடிக்கிட்டு இருப்பாங்க எங்கே போச்சு கண்ணாடி. கடைசியில் புள்ள வந்து சொல்லுவோம், வாப்பா கண்ணாடி தான் முன்னாடி தானே வச்சிருக்கிறியே, சட்டை பாக்கெட்டில் தானே வச்சிருக்கிறியே. அப்போ மறதிங்கிறது நம்முடைய பலவீனம். யாரும் மறதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. எனக்கு மறக்கவே மறக்காதுன்னு உலகத்தில் எவனும் சொல்ல இயலாது. எல்லாரும் மறதிக்கு உட்பட்டவர்கள் தான். மறதிக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு மறக்கவே மறக்காது, நான் ஒரு விஷயத்த கூட மறக்க மாட்டேன், எனக்கு காலத்துக்குன்னு எனக்கு மறதி கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகுறான் தான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இணையாக தன்னை வாதிடுகிறான். அப்படி மறதி இல்லை என்று இவருக்கு மறதி இல்லை, அவருக்கு மறதி இல்லை என்று ஒருவர் நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். அப்போ இணை வைத்தல் என்பதற்கு 2 கடவுள், 2 அல்லாஹ், 3 அல்லாஹ் இப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு தனித்துவமான பண்பு, அல்லாஹ்வுக்கு பசி இல்லை, அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை, அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை, அல்லாஹ் தவறுக்கு அப்பாற்பட்டவன், தவறே வராது, அல்லாஹ்வுக்கு தவறுங்கிற ஒன்றே கிடையாது. நமக்கு எவ்வளோ தவறுகள் வரும், மனிதன்னா தவறுக்கு அப்பாற்பட்டவனா. இப்போ பேசுறதுல தவறு வரும், நம்முடைய எழுத்துக்களில் தவறு வரும், நம்முடைய புத்தகங்களில் தவறு வரும், எதுலேயும் தவறு இருக்கும். இந்த ஒரு பேப்பரை காட்டி இதில் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லலாம், எதுலேயுமே மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ தவறுக்கு அப்பாற்பட்டவன் என்று ஒருவன் தன்னை வாதிட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக தன்னை அறிவிக்கிறான்னு அர்த்தம். தவறுக்கு அப்பாற்பட்டவர் இவர் இருக்கிறார் என்று ஒருவரை நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிட்டார் இந்த பண்பில். ஏன்னா தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ இப்படி அல்லாஹ்வினுடைய தனித்துவமான பண்புகளில் பல பண்புகள் அல்ல, தனித்துவமான பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பசி இல்லைன்னு சொல்ல முடியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறதி இல்லைன்னு சொல்ல முடியும். இப்படி தனித்துவமான பண்புகளை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒருவர் ஆக்கி விடுவாரேயானால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இது ஷிர்க்கு தான். இந்த ஷிர்க்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்னமே, சொர்க்கத்தை ஹராமாக்கிடும், நரகத்துக்கு போவதற்கு காரணமாகிவிடும் இணை வைத்தல். இதே மாதிரி இன்னும் சில பண்புகள் இருக்கு அல்லாஹ்வுடைய பண்புகள்லேயே, 2 பேருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் கேட்குறான். மனுஷர்களாகி நாம் பார்க்குறோமா இல்லையா? நம்மளும் பார்க்குறோம். நாம் கேட்குறோமா? கேட்குறோம். அப்போ அல்லாவும் பார்க்குறான், மனுஷனும் பார்க்குறான், ஷிர்காயிருமா? இப்படி ஷிர்காவாது. வித்தியாசம் இருக்குது. மனிதர்களுடைய பார்க்கும் தன்மைக்கும் மனிதர்களுடைய கேட்கும் தன்மைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்க்கும் தன்மை, அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மைக்கு அவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன். எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் பார்க்குறான், எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் கேட்குறான். மனுஷன் யாராவது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறதா சொல்ல முடியுமா? இப்போ நம்ம இருக்கிறோம், நீங்கள் எதை பார்க்கலாம், இந்த இதான் தடையாக போயிடுச்சு, உங்களுடைய பார்வைக்கு இது தடையாக இருக்குது, இதுக்கு முன்னால் உள்ளதை தான் நீங்கள் பார்க்கணும், இதுக்கு பின்னால் உள்ளதை நான் பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கே இருந்துகிட்டே அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்பேன், இங்கே இருந்துக்கிட்டே ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்பேன், மக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் நம்பினா ஒருவர் நம்புறாரு, இவர் இங்கே இருந்து கொண்டே மக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. ஏன்னா அப்படி சொல்லுவாங்க சில பேர், இந்த முறிது கொடுக்குறங்கிற பேரில் சில பேர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னா, திடீர்னு சொம்பில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படிங்கிறது, என்னங்க பண்ணிய, இல்லை காபா பக்கத்தில் ஒரு நாய் வந்துச்சு, அந்த நாயத்தை இப்போ நான் விரட்டினேன், அது போலீஸ் விரட்டிக்குவான், அங்கே உள்ள போலீஸ் விரட்டுவான். இவர் என்ன பண்ணுறாராம், அங்கே நாய் வந்ததை இவர் அகப்பார்வையில் பார்த்துட்டாராம், காபாவுக்கு பக்கத்தில் நாய் வர்றதை இவர் பார்த்துக்கிட்டாராம். பார்த்துட்டு என்ன செய்யறாராம், இவர் ஏமாத்துறது, தண்ணி எடுத்து ஷூ என்னங்க ஷூங்கிறீங்க, இல்லை அங்கே காபா பக்கத்தில் நாய் வந்துச்சு, நாய் விரட்டினேன், அங்கே வரக்கூடிய நாய் இங்கே பார்த்தேங்கிறது. அப்போ இப்படியெல்லாம் ஒருவர் என்ன, மனிதனுடைய பார்வை என்பது எல்லைக்கு உட்பட்டது, மனுஷனுடைய கேட்கும் திறன் எல்லைக்கு உட்பட்டது. நம்ம பேசுறது எப்படி கேட்க இயலும், குறிப்பிட்ட அளவில் பேசினா தான் நீங்கள் கேட்க முடியும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக பேசினா கேட்க முடியுமா? ஃபோனில் பேசினா கூட எங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பேசுகிற டவர் இருந்தால் தானே பேச முடியும். டவர் இல்லைன்னா அவர் பேசுறது கேட்குமா? பக்கத்தில் இருக்கிறோம், 2 பேரும் பக்கமாக தான் இருக்கிறோம், சத்தமே இல்லை, பேசுறது என்னென்னு விளங்குமா? மனுஷனுடைய கேட்கும் திறனுக்கு ரொம்ப எல்லை இருக்கிறது, குறிப்பிட்ட எல்லை தான். இப்போ இதை மைக்கில் வச்சே பேசுகிறோம், ஒரே நேரத்தில் 5 பேர் பேசுனா கேட்க முடியுமா? இதே மாதிரி ஒரு 5 டேபிள் போட்ட வேண்டியதான், 5 தலைப்பையும் ஒரே நாளில் இப்போ பேசுகிற மாதிரியே 5 பேர் மேலே போட்டு உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, எந்த தலைப்பை நீங்கள் கவனிப்பீங்க? இந்த தலைப்பை கவனிக்க 5 எதையாவது ஒன்று உள்வாங்க முடியுமா? ரொம்ப குழப்பறாங்க, இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான், போவோமா இல்லையா? ஏன் ஒரே நேரத்தில் 5 பேர் பேசுனா கேட்க இயலாது, ஒவ்வொரு ஆளாக பேசினா தான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்குறதா இருந்தால் ஒவ்வொரு ஆளாக பேசினா தானே கேட்க முடியும்.
ஒரே இடத்துல 10 பேர் எழுந்து கேள்வி கேட்டால் விளங்குமா அது? அப்போ மனுஷனுடைய கேட்கும் திறன், மனுஷனுடைய பார்க்கும் திறன்லாம் எல்லைகளுக்கு உட்பட்டது, இப்படி நம்ம நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, அல்லாஹ்வுடைய பார்க்கும் திறன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அது மாதிரி அல்லாஹ் பார்க்குற மாதிரி ஒரு மனுஷன் பார்ப்பான் நம்மனா ஷிர்க். அல்லாஹ் கேட்குற மாதிரி மனுஷன் கேட்பான் நம்மனா ஷிர்க். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. இது தொடர்பாக இன்னும் விளக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம். அல்லாஹ் நமக்கு சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.